ஜோ பைடன் அவர்களுடைய டெமோக்ராட்டிக் பார்ட்டி படுதோல்வி அடைந்தது அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ பார்த்தீங்கன்னா அவர் எடுத்த டெசிஷன்னால வேர்ல்டு வார் 3 ஆரம்பிச்சிருமோ அப்படின்னு நான் சொல்லலை. இதுவரை இப்போ உக்ரைன் ரஷ்யா வாரில் கன்வென்ஷனலாக தான், உக்ரைன் கிட்ட நியூக்ளியர் இது கிடையாது, கன்வென்ஷனலாக தான் அடிக்கிறாங்க. இவங்க கன்வென்ஷனலாக திருப்பி அடிக்கணும். ஆனால் இப்போ இவங்க புது டாக்டரின் பிரகாரம் இப்போ யூஎஸ்ஏ ஒரு நியூக்ளியர், ரஷ்யாவை பொறுத்தவரை இப்போ பார்த்தீங்கன்னா 70,000க்கும் மேற்பட்ட சோல்ஜர்ஸ் இறந்துட்டாங்களாம். ஆனால் அதை பற்றிலாம் அவங்க கவலைப்படுறதில்ல. பொறுமையாக ஒவ்வொரு சிட்டியாக ரவுண்டு பண்ணுவாங்க, சோல்ஜர்ஸ் அனுப்புவாங்க, சண்டை பண்ணுவாங்க. வணக்கம். இஸ்ரேல் ஜபசிங். ஜோ பைடன் அவர்களுடைய டெமோக்ராட்டிக் பார்ட்டி படுதோல்வி அடைந்தது அப்படின்னு தான் சொல்லணும். நவம்பர் 5 யூஎஸ் பிரசிடென்ட் எலெக்ஷன் நடந்து முடிஞ்சுது. பார்ட்டி கேண்டிடேட்டான கமலா ஹாரிஸ் அவர்கள் தோல்வி அடைந்தார். அதற்கப்புறம் இப்போ ட்ரம்ப் அவர் தான் ஜெயிச்சிருக்கிறார். ஸோ ட்ரம்ப் எப்போ பதவி ஏற்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கான்ஸ்டியூஷன் பிரகாரம் ஜனவரி 20. ஸோ இடப்பட்ட காலத்தில் இப்போ இருக்கிற ஜோ பைடன் அவர் தான் பிரசிடென்ட்டு. ஆனால் அவர் என்னன்னு சொல்லுவாங்கன்னா லேம் டக் பிரசிடென்ட், அதாவது நொண்டி வாத்து. ஸோ இந்த டைமில் அவங்க எந்த மேஜர் டெசிஷனும் எடுக்கக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா அவர் எடுத்த டெசிஷனால் வேர்ல்டு வார் 3 ஆரம்பிச்சிருமோ அப்படின்னு நான் சொல்லலை. ட்ரம்ப்போடைய மகன் சொல்லியிருக்காரு, எங்கள் அப்பாவை பதவி ஏற்கவே விடாமல் இவர் ஒயிட் ஹவுஸ்லேயே இருந்துக்கலான்ட்டு இப்போ வேர்ல்டு வார் 3 ட்ரிகர் பண்ண பார்க்குறாரு ஜோ பைடன் அப்படின்னு குற்றச்சாட்டு தெரிவித்திருக்கிறார். அது இல்லாமல் ரிப்பப்ளிக்கன் பார்ட்டியோடைய கீ மெம்பர்ஸ் நிறைய பேர் இதே கருத்தை தான் சொல்லியிருக்காங்க. இவர் இந்த மேஜர் டெசிஷனை எடுத்திருக்க கூடாதுன்னு. என்ன மேஜர் டெசிஷன் எடுத்தார்? இது பார்த்தீங்கன்னா February 24, 2022 ரஷ்யா உக்ரைன் வார் போய்கிட்டு இருக்கு. 1000 நாளை தொட்டு விட்டது. இந்த சூழலில் பார்த்தீங்கன்னா இத்தனை காலம் யூஎஸ் வந்து ஒரு மேஜர் சப்போர்ட்டர் யாருக்கு? உக்ரைனுக்கு. அவங்க தான் வாருடைய அவங்களுக்கு தேவையான எல்லா அம்யூனிஷன், மிசைல்ஸ் எல்லாத்தையுமே கொடுப்பாங்க. ஸோ இந்த சூழலில் இவ்வளோ நாள் அவங்க கொடுக்கும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த மிசைல்ஸ் நாங்கள் கொடுக்கறதெல்லாம் நீங்கள் உங்கள் டெரிட்டரியை டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு தான் யூஸ் பண்ணிக்கணும், ரஷ்யன் டெரிட்டரியை அட்டாக் பண்ணக்கூடாது. ஏன்னா ரஷ்யன் டெரிட்டரியை அட்டாக் பண்ணிங்கன்னா உடனடியாக வார் எஸ்கலேட் ஆகிடும். ஏன்னா எங்களுடைய மெட்டீரியலை வச்சு இப்போ யூஎஸ் உடைய மிசைல்ஸோ இல்லை யூகேவுடைய மிசைலையோ யூஸ் பண்ணி ரஷ்யாவுக்கு அடித்தா ரஷ்யா என்ன பண்ணுவாங்க? உங்கள் மிசைல் எங்களுக்குள்ளே வந்துருச்சு, அதனால நாங்கள் திருப்பி அடிக்கிறோன்ட்டு யூகேவை அட்டாக் பண்ணுவாங்க, யூரோப் மற்ற கண்ட்ரிஸ் அட்டாக் பண்ணுவாங்க. இது உலக போராக, 3ஆம் உலக போராக வெடிக்கக்கூடும். ஸோ அதனால ரொம்ப கான்ஷியஸாகவே இத்தனை காலம் அவங்களுடைய இது எப்பயுமே இந்த உக்ரைனுடைய பிரசிடென்ட்டான விளாடிமிர் ஜெலன்ஸ்கி என்ன சொல்லுவார்னா, இந்த வார் இப்படியே கொண்டு போக முடியாது, எங்களுக்கு அட்டாக் பண்ணுற ரஷ்யன் டெரிட்டரியை அட்டாக் பண்ணுற பெர்மிஷனை தரணும்னு. ஆனால் யூஎஸ் இத்தனை காலம் நிராகரித்து கொண்டிருந்தார்கள். ஆனால் ஒரு 3 நாளைக்கு முன்னாடி இப்போ பார்த்தீங்கன்னா அவர் பிரசிடென்ட் வரும் ஒரு லேம்டக் பிரசிடென்ட். ஆனால் ஒரு அட்டாக் எம்எஸ் ATACMS அப்படின்ற ஒரு மிசைல் 300 கிலோமீட்டர் லாங் ரேஞ்ச் மிசைல், இதை வந்து நீங்கள் ரஷ்யன் டெரிட்டரியை அட்டாக் பண்ணலாம் அப்படின்ற ஒரு மேஜர் டெசிஷனை இவர் எடுத்திருக்கார். ஸோ உடனடியாக உக்ரைன் பார்த்தீங்கன்னா ரஷ்யன் டெரிட்டரிக்குள்ளே அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இதனால் என்ன பிரச்சனை வரும்னா, முதலாவது இமீடியட்டாக ரஷ்யா என்ன பண்ணாங்கன்னா, ரஷ்யா வந்துட்டு ஒரு நியூக்ளியர் டாக்டரினையே மாற்றிட்டாங்க. இந்த அட்டாக் நடந்ததுக்கு அப்புறம் ரஷ்யாவோடைய நியூக்ளியர் டாக்டரின் என்ன சொல்லுதுன்னா, இப்போ புதுசாக விளாடிமிர் புட்டின் ரஷ்யாவுடைய பிரசிடென்ட் என்ன சைன் பண்ணியிருக்காருன்னா, இனிமேல் நாங்கள் எங்களுடைய நியூக்ளியர் டாக்டரின் எப்படி இருக்க போகுதுன்னா, ஒருத்தர் கன்வென்ஷனல் வாரில் எங்களை அட்டாக் பண்ணாலும், அதாவது கன்வென்ஷனல் வெப்பன்ஸோட எங்களை அட்டாக் பண்ணாலும், அவங்களுக்கு ஒரு நியூக்ளியர் கண்ட்ரி ஹெல்ப் பண்ணாங்கன்னா நாங்கள் நியூக்ளியர் அட்டாக் அடிப்போம். இதை வந்து கம்பைன்டு வாராக தான் நாங்கள் பார்ப்போம் அப்படின்ட்டார். ஸோ இதுவரை இப்போ உக்ரைன் ரஷ்யா வாரில் கன்வென்ஷனலாக தான், உக்ரைன் கிட்ட நியூக்ளியர் இது கிடையாது, கன்வென்ஷனலாக தான் அடிக்கிறாங்க. இவங்க கன்வென்ஷனலாக திருப்பி அடிக்கணும். ஆனால் இப்போ இவங்க புது டாக்டரின் பிரகாரம் இப்போ யூஎஸ்ஏ ஒரு நியூக்ளியர் கண்ட்ரி, அவங்க இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுனால இவங்க இதை நியூக்ளியர் வாரை எஸ்கலேட் பண்ணிட்டாங்கன்னா உலகமே கண்டிப்பாக டவுட்டே கிடையாது வேர்ல்டு வார் 3 ஆயிரும். இப்போ உடனடியாக விளாடிமிர் புட்டின் பண்ண போகிறாருன்னா எனக்கு தெரிஞ்சு பண்ண மாட்டார். ஆனாலும் அந்த டாக்டரினை மாற்றிருக்காங்க. இது எப்படி இது தேவையில்லாத இந்த சமயத்தில், ஏன்னா ஒரு மேஜர் டெசிஷன் இந்த மாதிரி எடுக்கணும்னா ஒரு லேம் டக் பிரசிடென்ட்டான ஜோ பைடன் எடுத்திருக்க கூடாது.
காரணம் என்னன்னா, அவர் கான்சிக்வென்ஸ ஃபேஸ் பண்ண போறதில்ல. ஜனவரி 20லேருந்து புது பிரசிடென்ட் வரப்போறாங்க. அந்த மொத்த கேம்பெயின்லயும் பார்த்தீங்கன்னா, யுஎஸ் பிரசிடென்ஷியல் எலக்ஷன் கேம்பெயின்ல இந்த உக்ரைன் வாருக்கு எதிரா தான் டொனால்ட் ட்ரம்ப் கேம்பெயின் பண்ணாரு. தேவையில்லாம நம்ம பணம்லாம் செலவு ஆகுது. நான் மட்டும் வந்துட்டேன்னு வைங்களேன், உடனடியா அது ஒரே நாள் போதுங்க. வார முடிவுக்கு கொண்டு வந்துருவாங்க. ஸோ ஒரு ஆன்டி உக்ரைன் ரஷ்யா வார் ஸ்டாண்ட்ல வந்த அதுக்கு தான் மேண்டேட் கிடைச்சிருக்கு. ஸோ இவருடைய ப்ரோ உக்ரைன் ஸ்டாண்டு டிஃபீட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ மக்கள் ஆட்சின்னு அவங்க டெமோக்ரஸின்னு உலகத்துக்கே ப்ரீச் பண்ணும்போது அவங்களுடைய டெமோக்ரஸி அதை ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க ஜோ பைடனுடைய பாலிசியை. இந்த சூழல்ல இவர் கிளம்புற டைம்ல எரியிற நெருப்புல எண்ணெயை ஊத்துற மாதிரி பண்ணியிருக்காரு. என்ன பண்ணிட்டாருன்னா, இது பண்ணிட்டு அடுத்தது கீவ் அவங்களுடைய எம்பசி, கீவ்ன்றது உக்ரைனுடைய கேபிட்டல், பிரச்சனை வரப்போகுதுன்னொன்னே அவருடைய எம்பசி ஸ்டாஃப் எல்லாம் வெக்கேட் பண்ண சொல்லிட்டார். ஸோ இந்த வார் பார்த்தீங்கன்னா முதல்ல இருந்தே இவர் எடுக்கணும்னா இந்த டெசிஷனை பிப்ரவரி 22 அப்போ இவர் தான் பிரசிடென்ட்டாக இருக்காரு. இத்தனை காலம் 1000 நாட்கள் இருந்தப்போ எடுக்காத டெசிஷனை ஒரு லேம்டக் பிரசிடென்ட் ஆனதுக்கப்புறம் எடுக்கிறது ரொம்ப டேஞ்சரஸ். ஏன்னா கான்சிக்வன்ஸை ஃபேஸ் பண்ண போகிறதில்ல இவர். என்ன காரணத்துக்காக இந்த டெசிஷன் எடுத்தாங்க அப்படின்னு சொல்றாங்கன்னா, ஒன்று வந்துட்டு இப்போ நார்த் கொரியன் ட்ரூப்ஸ்லாம் ரஷ்யாவோட சேர்ந்து உக்ரைனுக்கு எதிராக போரிடுகிறார்கள். இது வந்து வாரை எஸ்கலேட் பண்ணிடுச்சு. அது எப்படி இன்னொரு கண்ட்ரியுடைய ட்ரூப்ஸ் இங்கே வரலாம்? அதனால தான் இப்போ யுஎஸ் பிரசிடென்டான ஜோ பைடன் வந்துட்டு இந்த உத்தரவு கொடுத்திருக்கிறாரு. அதாவது லாங் ரேஞ்ச் மிசைல்ஸ் ரஷ்யாவுக்குள்ள அட்டாக் பண்றதுக்கு உத்தரவு கொடுத்திருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இது உண்மையான ரீசனே கிடையாது. காரணம் என்னன்னா, அவங்க ஒரு மாசத்துக்கு மேல தெரிஞ்சே ஒரு மாசத்துக்கு மேல நார்த் கொரியன்ஸ் வந்து இங்க ஃபைட் பண்றாங்க. அதுக்கு முன்னாடியே வந்திருக்கவும் வாய்ப்பு இருக்கு. ஸோ ஏன் அப்ப இப்ப டெசிஷன் எடுக்கிறாரு ஜோ பைடன்? காரணம் என்ன சொல்றாங்கன்னா, உண்மையான காரணம் என்னவா இருக்கும்னா, இப்போ எப்படியும் டொனால்ட் ட்ரம்ப் ஜெயிச்சிட்டாரு. ஜனவரி 20 பதவி ஏற்க போறாரு. அவர் ஏற்கனவே என்ன சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி நான் வந்த உடனே ஒரு நாள்ல சண்டே நிறுத்திடுவேன், சீஸ் ஃபயர் கொண்டு வந்துருவேன் அப்படின்னு. அப்படி கொண்டு வர போறாருன்னா என்ன ஆகும்? ஆளாளுக்கு அவங்கவுங்க டெரிட்டரியில இருப்பாங்க. ரஷ்யா எவ்வளவு பிடிச்சி வச்சிருப்பாங்க? அந்த ஏரியா ஏறக்குறைய 20% ஆஃப் உக்ரைன் ரஷ்யா பிடிச்சி வச்சிருக்காங்க. சரி, அப்ப சீஸ் ஃபயர்னு வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் நெகோசியேஷன் டேபிள் வரும்போது நான் இதை கொஞ்சம் விட்டு கொடுக்குறேன், நீ இதை கொஞ்சம் விட்டு கொடு அப்படின்னு சொல்லி மெஜாரிட்டி ஆஃப் த ஏரியா வந்துட்டு ரஷ்யாவுக்கு அட்வான்டேஜா போயிடும். அதனால இப்ப இந்த அட்டாக்கை அலோவ் பண்ணிட்டாங்கன்னா இன்னும் கொஞ்சம் மேஜர் ஏரியாஸை பிடிச்சி வச்சுக்கலாம். அதனால ரஷ்யா ஸ்டாண்டு கொஞ்சம் வீக்கன் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இதுவும் ஒரு முட்டாள்தனமான முடிவுன்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா ஒரு லாங் ரேஞ்ச் மிசைலை அடிக்கிறனால எப்படி டெரிட்டரிஸ் இதை போகுது? ஏற்கனவே இதே மாதிரி தான் நம்ம ஒரு வீடியோவில் கூட நான் சொல்லியிருந்தேன். கர்ஸ்க் அப்படின்ற ரஷ்யன் டெரிட்டரி மேல இவர் என்ன பண்றாரு, நம்மளுடைய விளாடிமிர் ஜெலன்ஸ்கி உக்ரைன் பிரசிடென்ட் திடீர்னு உள்ள நுழைஞ்சிடுறாங்க. அப்ப பாத்தீங்கன்னா அப்பயே நான் அந்த வீடியோலயும் சொல்லியிருந்தேன், ரஷ்யா ரெசிஸ்டே பண்ணல. கொஞ்சம் ஒரு 2 கொஞ்சம் பேர் தான் அங்க இருக்கிறாங்க, அவங்க சோல்ஜர்ஸ். இவங்க பாட்டுக்கு ஜாலியா உள்ள போயிடுறாங்க. அதுக்கு அடுத்தது ஆட்டம் ஆரம்பம் அப்படின்னு ஒரு ட்வீட் போடுறாரு. இனிமேல் நாங்க தான் அப்பர் ஹேண்டு அப்படின்றாரு. ஆனா அது முட்டாள்தனமான முடிவு. ஏன்னா இதுவரை ரஷ்யா எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, ரஷ்யா தான் அக்ரஸ் பண்றாங்க, அவங்க மற்ற நாட்டு டெரிட்டரி வராங்கன்னு. இப்ப அந்த மாரல் ஸ்டாண்ட்ல இருந்து உக்ரைன் ஃபர்ஸ்ட் குறைஞ்சிருச்சு. ஏன்னா இவங்க கர்ஸ்க் ரீஜன் ரஷ்யாவை பிடிச்சிட்டாங்க. இன்னொரு முக்கியமான ரீசன் பாத்தீங்கன்னா, ரஷ்யா அவ்வளோ ஃப்ரீயா அவங்கள அலோவ் பண்றாங்கனாலே ஏதோ ஸ்ட்ராட்டஜிக்கா பிளான் பண்றாங்கன்னு அர்த்தம். இவங்க என்ன யோசிச்சாங்க, நாங்க கர்ஸ்க பிடிச்சிருவோம், அப்போ ஈஸ்டர்ன் பார்ட் ஆஃப் உக்ரைன், இந்த டான்பஸ் இந்த மாதிரி ஏரியாவெல்லாம் நம்ம நெகோஷியேட் பண்ணுவோம். நான் இந்த இடத்த கொடுக்கணும்னா நீ எங்க இடத்த விட்டு வெளியில போகணும்னு. ஆனா இவங்களுடைய பிளானே என்னன்னா, மொத்த ரஷ்யாவுடைய ட்ரூப்ஸ் எல்லாம் இங்க இருந்த அதாவது ஈஸ்டர்ன் பார்ட் ஆஃப் உக்ரைனை நிறைய இடத்துல பிடிச்சி வச்சிருக்காங்க ரஷ்யா. ஸோ இந்த ட்ரூப்ஸ்லாம் ரஷ்யன் ட்ரூப்ஸ்லாம் கர்ஸ்க் ரீஜனுக்கு அனுப்பிச்சிருவாரு விளாடிமிர் புட்டின். அப்படின்னா நம்ம இங்க திருப்பி அவங்க பிடிச்ச இடத்தெல்லாம் திருப்பி பிடிச்சிக்கலான்னு. ஆனா நடந்தது அப்படியே ஆப்போசிட்டா நடந்துச்சு. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அழகா அலோவ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. இவங்க உக்ரைன் ட்ரூப்ஸ் உள்ள போய்கிட்டே இருக்காங்க கர்ஸ்க்ல. ஒரு கட்டத்துல மொத்தத்தையும் ரவுண்ட் அப் பண்ணிட்டாங்க. பாத்தீங்கன்னா அவ்வளோ கேஷுவாலிட்டிஸ் ஆயிருக்காம் உக்ரைனுக்கு. அவங்க பிடிச்சதுல பாதி கிட்ட ஏற்கனவே இழந்துட்டாங்க. ஸோ இவங்க தான் இவங்களுடைய ட்ரூப்ஸை உக்ரைன் ட்ரூப்ஸ் கடைசியில கர்ஸ்க்கு நிறைய இது பண்ணாங்களாம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உக்ரைனுடைய பிரசிடென்ட் என்ன பண்ணாரு, அவங்களுடைய மிலிட்ரி கமாண்டரை ரிமூவ் பண்ணாரு. இப்போ கூட அவர் இங்கிலாந்துக்கு அம்பாசிடரா அமைச்சிருக்காருன்னு நினைக்கிறேன், யூகேக்கு. ஸோ அவரு கூட இந்த பிளானை அப்போஸ் பண்ணாராம், வேணாம் தேவையில்லாம கர்ஸ்குள்ள போவேனா மாட்டிப்போம் அப்படின்னு. ஆனால் ஜெலன்ஸ்கி பண்ண ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கான பிளண்டர்னு தான் சொல்லணும். ஸோ அதே மாதிரி தான். ஸோ அதனால தான் இப்போ பார்த்தீங்கன்னா அங்கேயும் கர்ஸ்கையும் விட்டுட்டாங்க,
ரஷ்யா பார்த்தீங்கன்னா கடந்த சில நாட்களா பயங்கர வேகமா அட்வான்ஸ் ஆகிட்டு இருக்காங்க ஈஸ்டர்ன் சைட்ல. ஸோ உக்ரைன் ஏறக்குறைய 20% உக்ரைன் இப்ப ரஷ்யாவுடைய கண்ட்ரோல்ல இருக்கு. இதே மாரி தான் அடுத்த பிளண்டர் இந்த மாரி நான் ரஷ்யன் டெரிட்டரிக்குள்ள அடிச்சுட்டா இனிமேல் வந்துட்டு எங்க ஏரியா விட்டுரும். அது எப்படி விடுவாங்கங்க? இவங்க ஏற்கனவே இடத்த பிடிச்சி வச்சிருக்காங்க. ரஷ்யன் டெரிட்டரிஸ்குள்ள இந்த மிசைல் போறனால வார் அடுத்த லெவலுக்கு தான் போகும். அந்த மாரல் ஸ்டாண்டையும் கீழே இறங்கிடுவாங்க. இன்னொன்னு இதை சப்போர்ட் பண்ற ஜோ பைடன் அவர்கள் இன்னும் கொஞ்ச நாள் தான் பிரசிடென்டா இருக்க போறாரு. அப்போ ட்ரம்ப் வந்துட்டாங்கன்னா வேற மாதிரி கூட மாறலாம். ஸோ அதனால வாரை அக்ரவேட் பண்ணாம, ஏன்னா திடீர்னு இது ஒரு வேர்ல்டு வார் 3 மாறிடுச்சுன்னு வைங்களேன். இப்ப விளாடிமிர் புட்டினை பொறுத்தவரை என்ன, சரி சண்டை போடுவோம், அவருக்கு இழப்புறதுக்கு ஒன்றும் இல்லை, அவர் பாட்டுக்கு அட்டாக் பண்ணிட்டாருன்னா, நியூக்ளியர் அட்டாக் ஆயிடுச்சுன்னா பெரிய லெவல்ல எஸ்கலேட் ஆகும். யுஎஸ்ஏவை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வார்ஸ் எல்லாம் ஃபியூல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் பிரச்சனை இல்லை, அவங்களுடைய பப்ளிக் அட்டாக்கே ஆறதில்லை. ஏன்னா அவங்களுடைய கான்டினென்ட்டே அந்த மாதிரி இருக்கு. நடுவில் அட்லாண்டிக் ஓஷன் ஒரு சைடு, இன்னொரு சைடு பசிபிக் ஓஷன். ஸோ அவங்க எங்கேயோ கட் ஆஃப் ஆகி இருக்கிறாங்க. ஆனால் டெய்லியும் அட்டாக் ஆகிறது பார்த்தீங்கன்னா அப்பாவி உக்ரைனியன்ஸ். ஸோ இந்த வாரில் அப்போ உக்ரைன் விட்டு கொடுத்துடணுமா அவங்களுடைய ஈஸ்டர்ன் உக்ரைனை? நான் அப்படிலாம் சொல்ல வரல. ஒரு பீஸ்ஃபுல் ரெசல்யூஷன் கொண்டு வரணும்னா நிறைய வழி இருக்கு. ரஷ்யன் பிரசிடென்ட் விளாடிமிர் புட்டினை கண்ட்ரோல் கொண்டு வரணும்னா கண்டிப்பா சைனீஸ் பிரசிடென்ட்டை ஓரளவு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும். ஸோ சைனீஸ் பிரசிடென்ட் எப்போ இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுது? அதுதான் டிப்ளமசி. அதை விட்டுட்டு இவங்க பப்ளிக்லாம் அஃபெக்டே ஆக போறதில்ல, அவங்க கட் ஆஃபாக இருக்காங்க. இந்த வாரை ஃபியூல் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க யூஎஸ். இதே தான் வேர்ல்டு வார்லையும் நடந்துச்சு, இப்பையும் அதை தான் தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 1000 நாட்களை தாண்டி விட்டது, ஆனால் வார் முடிகிற மாதிரியே இல்லை. ரஷ்யன்ஸ் பார்த்தீங்கன்னா விடுற மாதிரியே இல்லை. அவங்க வந்து இந்த மீட் கிரைண்டர் ஸ்ட்ராட்டஜி அப்படின்வாங்க. இந்த கிரைண்டரில் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் எல்லாம் மீட்டை உள்ளே போட்டு விட்டா பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக கிரைண்ட் பண்ணி 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 அப்படியே வெளியில் தள்ளுமா. அதுதான் இவங்களுடைய வேர்ல்டு வார்ல இருந்தே ரஷ்யாவுடைய ஸ்ட்ராட்டஜி, மீட் கிரைண்டர் ஸ்ட்ராட்டஜி. அது என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுடைய சோல்ஜர்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் அனுப்பிச்சு விட்டுருவாங்க. அவங்க அங்கே இப்போ உக்ரைன் வைங்களேன், உக்ரைன் சோல்ஜர்ஸோட சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. இவங்களுக்கு நியூமரிக்கல் அட்வான்டேஜ் இருக்கு, நிறைய சோல்ஜர்ஸ் வச்சிருப்பாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சண்டை போட போட பின்னாடி அடுத்த இது வரும், வேவ் வருவாங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக எதிரணி கொஞ்சம் கொஞ்சமாக மொரேல் இழப்பாங்க, சோல்ஜர்ஸை இழப்பாங்க. ரஷ்யாவை பொறுத்தவரை இப்போ பார்த்தீங்கன்னா 70,000க்கும் மேற்பட்ட சோல்ஜர்ஸ் இறந்துட்டாங்களாம். ஆனால் அதை பற்றிலாம் அவங்க கவலைப்படுறதில்ல. பொறுமையாக ஒவ்வொரு சிட்டியாக ரவுண்டு பண்ணுவாங்க, சோல்ஜர்ஸ் அனுப்புவாங்க, சண்டை போடுவாங்க. பெரிய அந்த ஆர்ம்டு வெஹிக்கிள்ஸ்லாம் அப்புறம் தான் வரும். ஃபர்ஸ்ட் இந்த சோல்ஜர் ஃபைட்லேயே வச்சு இது பண்ணிட்டு அதற்கு அப்புறம் தான் கேப்சர் பண்ணுவாங்க. அதை ஸ்லோவாக அந்த மீட் கிரைண்ட் பண்ணி 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 இடத்த பிடிச்சிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜியில் இருக்கிறாங்க. அதுக்கு அடுத்தது இப்போ என்ன பண்ணுவாங்க, இதை ஒரு காரணமாக வச்சு எங்கள் மேலே மிசைல் அடிக்கிற, அடுத்தது நான் யூகே மேலே ஒரு மிசைல் அனுப்புகிறேன்னுவாங்க. யூகே மேலே மிசைல் அட்டாக் பண்ணால் உடனடியாக நேட்டோன்னு சொல்லுவாங்க. நேட்டோ எங்கள் ஒரு கண்ட்ரி அட்டாக் பண்ணிங்கன்னா நாங்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து வந்துடுவோம். அப்படின்னா கண்டிப்பாக வேர்ல்டு வார் 3 தான் மாறும். ஆனால் இப்போத்துக்கு என்னை பொறுத்தவரை ரஷ்யா விளாடிமிர் புட்டின் வந்துட்டு இமீடியட்டாக இந்த மாதிரி நியூக்ளியர் ஸ்ட்ராட்டஜியோ மற்ற கண்ட்ரிஸோ அட்டாக் பண்ணுவாருன்னு எனக்கு தோணலை. ஏன்னா அவர் இப்போ அட்வான்டேஜஸ் பொசிஷனில் இருக்காரு. எப்படியும் ட்ரம்ப் வந்தால் ஏதோ ஒரு பேக்டோர் டிப்ளமாசியில் இவங்களுக்கு அட்வான்டேஜாக தான் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க ரஷ்யன்ஸு. ரஷ்யன் பாயிண்ட் ஆஃப் வியூ அவங்க என்ன நினைக்கிறாங்க, இந்த வார் ஏன் நாங்கள் பண்ணோம்னா எங்களுக்கு வந்துட்டு ஈஸ்டர்ன் சைட் ஆஃப் உக்ரைன், இந்த டான்பஸ் இந்த மாதிரி ஏரியாலெல்லாம் மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் யாரு, ரஷ்யன் ஸ்பீக்கிங் பீப்புள் தான். அவங்களுக்கு எதிராக அநீதி நடந்துச்சு, அதனால தான் நாங்கள் வாருக்கு போனோம் அப்படின்னு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா உக்ரைனும் 2019 ஒரு லா கொண்டு வராங்க, ஒன்லி உக்ரைன் பாலிசி, அஃபிஷியல் பாலிசி. அதாவது மற்ற லாங்குவேஜ், குறிப்பாக ரஷ்யன்ஸை டார்கெட் பண்ணி, அதாவது ரஷ்யன் ஸ்பீக்கிங் உக்ரைனியன்ஸை டார்கெட் பண்ணி. ஸோ எப்பயுமே அந்த தாய்மொழியில் கை வச்சாலே இதே மாதிரி தான் நடந்துச்சு. ஈஸ்ட் பாகிஸ்தானா இருந்துச்சு, வெஸ்ட் பாகிஸ்தான். அப்போ வெஸ்ட் பாகிஸ்தான் ஈஸ்ட் பாகிஸ்தான் மேல என்ன சொன்னாங்க, இல்ல ஒன் லாங்குவேஜ் பாலிசி, உருது மட்டும் தான் யூஸ் பண்ணணும். பின்னாளில் பங்களாதேஷ் உருவானது, பெங்காலி, ஏன்னா அவங்க பெங்காலி ஸ்பீக்கிங். அதே மாதிரி தான் உக்ரைனியன்ஸும் பண்ணாங்க. இந்த மாதிரி உக்ரைன் கவர்மெண்ட் 2019 ரூல் பிரகாரம் ஒரு லா போட்டு இனிமேல் வெறும் உக்ரைனியன் தான் பேசணும், ரஷ்யன் வந்து அஃபிஷியல் லாங்குவேஜா இருக்கக்கூடாதுன்னு. ஸோ இந்த நியாயங்களை வச்சு ரஷ்யா உள்ள வந்திருக்காங்க. சரி, உக்ரைன் சைடு என்ன நியாயம்? 2014 உக்ரைனுடைய ஒரு பகுதியான கிரிமியான்றத ரஷ்யா அனெக்ஸ் பண்ணாங்க. அப்போ இவங்க வாருக்கெல்லாம் போல. அதே மாதிரி 2014க்கு அப்புறம் இந்த ஈஸ்டர்ன் உக்ரைன் சைடில் ரஷ்யாவுடைய ஆதரவான மக்கள்லாம் புரட்சி செய்தார்கள். ஆர்ம்ஸ் சப்ளை பண்ணதெல்லாம் ரஷ்யா. அப்பயும் இவங்க அமைதி தான் காத்தார்கள். 2022 பிப்ரவரி 24 இந்த வார் ஸ்டார்ட் பண்ணது யாரு? உக்ரைன் கிடையாது, ரஷ்யா. ஸோ அவங்களுடைய நியாயம் என்ன, நாங்கள் எங்கள் நாட்டை காப்பாற்றுறதுக்கு தானங்க போராடிக்கிட்டு இருக்கோன்னு. ஸோ அவங்க சைடும் தவறு இல்லை. சொல்ல போனால்
டெமோக்ரஸி. உக்ரைனை பொறுத்தவரை அது ஒரு டெமோக்ராட்டிக்லி எலெக்டட் கவர்மெண்ட். ஆனா ரஷ்யாவை பொறுத்தவரை டெமோக்ரஸின்னு சொன்னாலும் கண்டிப்பா டெமோக்ரஸி கிடையாது. ஏன்னா விளாடிமிர் புட்டினே 99% ஓட்டோட ஜெயிச்சிட்டு இருக்காருன்னா அது சரியான டெமோக்ரஸி கிடையாது. ஸோ 2 கண்ட்ரிக்குமே நியாயம் இருக்கு. கண்டிப்பா நியாயமா பார்த்தா உக்ரைன் சைடு தான் இன்னும் ஜாஸ்தி நியாயம். இருந்தாலும் ரஷ்யா காலங்காலமாக நம்ம நாட்டுடைய சொந்தம் பந்தம்னு சொல்லலாம். நம்மளுக்கு 1971 வாரப்போ அவங்க ரொம்பவே ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ரஷ்யாவுக்கு நம்ம மைண்டு கொஞ்சம் இதானாலும் நியாயம் யார் பக்கம்னா கண்டிப்பாக உக்ரைன் பக்கம் தான் இருக்குது. அதே சமயத்தில் அமெரிக்கா பக்கம் நியாயமே கிடையாது. தேவையில்லாமல் வார ஃபியூவல் தான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்க அதை நிறுத்துகிற பாடு இல்லை. அவங்க இன்னும் உலக நாடுகள் குறிப்பாக சைனீஸ் பிரசிடென்ட்டையும் இன்வால்வ் பண்ணி எப்படியாவது இந்த வார இது கொண்டு வந்து ஒரு பீஸை கொண்டு வரணும். இல்லைன்னா இன்னும் பல வருஷம் இந்த வார் கண்டினியூ தான் ஆகும். முக்கியமானது ஜோ பைடன் இப்போது பிரசிடென்ட்டாக இருக்காரு. அவர் ஒரு லேம்டக் பிரசிடென்ட்ன்றதை உணர்ந்து இந்த மாதிரி மேஜர் டெசிஷன், ஏன்னா கான்சிக்வன்ஸ் அவர் ஃபேஸ் பண்ணாதப்போ ஜனவரி 20க்கு அப்புறம் புது பிரசிடென்ட் அவரு டெசிஷன் எடுக்கிறது கூடணும். இத்தனை காலம் எடுக்காத டெசிஷனை திடீர்னு அவர் கிளம்புறப்போ இந்த மாதிரி ஒரு மேஜர் டெசிஷன் எடுக்கிறது தவறு. அது வேர்ல்டு வார் 3 ஆகிட்டா ரொம்பவே ரிஸ்க். இப்போதைக்கு எனக்கு தெரிந்தவரை வேர்ல்டு வார் 3 ஆகாது. ஆனால் இது மாதிரி அலோவ் பண்ணி கண்டினியூ ஆச்சுன்னா பெரிய பிரச்சனைக்கு முடியும். இது என்னுடைய கருத்து. உங்களுடைய கருத்து என்ன? யார் பண்ணுறது ரைட்டு? உக்ரைன் பண்ணுறது ரைட்டா? ரஷ்யா பண்ணுறது ரைட்டா? அமெரிக்கா பண்ணுறது கரெக்ட் தானா? ஜோ பைடன் செய்கிறது சரின்னு நினைக்கிறீங்களா இல்லை தவறுன்னு நினைக்கிறீங்களா? உங்களுடைய வியூஸ் எல்லாம் கமெண்ட்ஸில் எழுதுங்க. நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட்ஸில் எழுதுங்க. நான் கிளாரிஃபை பண்ணுறேன். தொடர்ந்து இந்த சேனல் மூலமாக சந்திப்போம். நன்றி, வணக்கம்.